இந்த உத்வேகத்தோட இருந்ததுனால தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன்னு சொல்லலாம். கட்சியுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இதே சொத்து வரி உயர்வை எதிர்த்து நாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராடி இருக்கோம். ஆளுங்கட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அமைதியா இருக்கும். திமுகவை ஒரு உண்மையான ஆண் மகனா தான் மக்கள் வாக்கு செலுத்தினதுக்கு உண்மையா இருக்கிறார் அப்படின்றதும் மக்கள் எடுத்துக்கிறாங்க. 2026 திமுகவிற்கு உங்களுடைய ஆதரவு தொடருமா? எப்ப பண்ணாலும் ஒரு பிரச்சனை பண்றதுக்காகவே மாமன்றத்துக்கு வருவாரு. நான் சொன்ன செய்யாத தவறுக்கு ஒரு தடவை மன்னிப்புக்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பா இனிமே நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். நீ தான் திமுக இல்லலா, வெளியே நில்லு. நீ திமுக இல்லலா, டேபிள்ல உட்காராத. உங்களுடைய பையனை துணை முதல்வர் ஆக்குறதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சிய உங்க சின்னத்துல உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாமன்ற உறுப்பினர் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றுவதில் நீங்க காட்டல அப்படிங்கிற ஒரு கோபமும் ஒரு வெறியும் வந்ததுனால தான் வணக்கம். இன்றைய அரசியல் தடம் நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் 6வது வார்டு கவுன்சிலர் அவர்களையும், கல்விக்குழு திட்ட சேர்மன் அவர்களையும், மக்களினுடைய ரியல் ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற பெரும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பவுல்ராஜ் அவர்களை சந்திக்கிறது. வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கிறேன். அரசியல் பயணம் தொய்வு இல்லாம, மக்கள் பணி தொய்வு இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ உங்களை திருநெல்வேலியில 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஓரளவுக்கு சோசியல் மீடியாவில் வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறீங்க. அதிகமா சொல்லக்கூடிய பேர் அப்படின்னா அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட திமுகவினுடைய கவுன்சிலர் அப்படின்னு. ஆனா கட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கான பணியை வந்து ஒரு கவுன்சிலரா அந்த கட்சியில வகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களால செய்ய முடியாத விஷயங்களை கூட ரொம்ப மக்களோட மக்களா இணைஞ்சு மக்களுக்கு இது தேவை, இந்த நேரத்துல இது தேவை அப்படின்றத எப்பொழுதுமே அது சோசியல் மீடியாவிலையும் சரி, உங்க கூட பயணிக்கிறவங்கள்ட்டையும் சரி கேட்டா நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. கட்சியை விட்டு விலக்குனதுக்கு அப்புறமும் உங்களால இப்படி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இந்த உத்வேகம் வந்து யார் கொடுத்தது? இந்த உத்வேகத்தோட இருந்ததுனாலதான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன்னு சொல்லலாம். முதலாவது கட்சி கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. சரி, அந்த பிம்பம் எதனால எல்லாரையும் கட்டுப்படுத்துது, அந்த பிம்பம் எதனால என்ன கட்டுப்படுத்தலை அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நான் சொல்ல முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கட்சி கட்டுப்பாடு அமைதியாரு, கட்சி கட்டுப்பாடு சத்தம் இல்லாமல் கத்து, கட்சி கட்டுப்பாடு நீ அமைதியாக போராடு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த பிம்பம். நான் வந்து மாமன்ற உறுப்பினராக ஆகி, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் 2016 போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டு அப்போ தேர்தல் தள்ளி போணுச்சு. என்னுடைய தேர்தல் நோட்டீஸில் 2021 தேர்தல் நோட்டீஸ்லேயே தேர்தல் தள்ளி சென்றது என்று தள்ளி நிற்காமல் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களோடு மக்களாக பழகி, அண்ணா சொன்னது போல மக்கள் கூடவே பழகி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நான் 6 வருஷம் தெரிஞ்சுக்கொண்ட ஒரு மாமன்ற உறுப்பினராக இந்த இடத்துல போட்டியிடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடின விஷயங்கள் ஆளுங்கட்சியாகி நடக்கலை, ஆளுங்கட்சி மாமன்ற உறுப்பினராகி நடக்கலைன்னு நிறைய என்னுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இந்த உத்வேகம். அதாவது நான் இப்போ என்ன சொல்லுவோம்னா, ஒரு எம்எல்ஏவை கவுன்சிலர் ரேஞ்சுக்கு மக்கள் நினைப்பாங்க. என்ன அவர் ஜெயிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார், அவர் ஏன் வரவே இல்லைம்பாங்க. ஒரு எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவே அப்படி கேட்கும்போது 8000 ஓட்டு 10,000 ஓட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரை 100% மக்கள் இந்த கேள்வி கேட்பாங்க. நான் மக்களோட அதிகமாக நெருங்கி பழகிறதுனால மக்களிடம் பதில் சொல்ல முடியாம தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல். இந்த போராட்டத்தை முன்னெடுக்காம கட்சியினுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்ல? கட்சியுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அது நான் இந்த கட்சின்னு சொல்லலை, மேபி இது பொதுவா இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க. இப்போ மாமன்ற உறுப்பினரா நீங்க தொடர்ந்துட்டு இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் தான். இப்போ நீங்க இந்த கருத்தை வந்து நீங்களாவே ஏத்துக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது உதாரணமா இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு போட்டு போடுறேன். திருநெல்வேலி மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வு வந்துச்சு.
அங்க இருந்த 55 மாமன்ற உறுப்பினர்கள், அதாவது மேயர், துணை மேயர் உட்பட 55 மாமன்ற உறுப்பினர்களும் இந்த சொத்து வரி உயர்வை விரும்பல. மக்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, எங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னு எல்லாருக்குமே ஆதங்கம் இருக்கு. கூட்டம் ஆரம்பிச்சோடனே எல்லாரும் அமைதியாயிருவாங்க. இதுதான் அந்த கட்சி கட்டுப்பாடு. ஏன்னா சொத்து வரி உயர்வு எதனால கொண்டு வரப்படுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதே சொத்து வரி உயர்வை எதிர்த்து நாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராடி இருக்கோம். ஆளுங்கட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அமைதியா இருக்கும். இதுதான் வித்தியாசம். இல்ல பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கட்சியில பயணிக்கிறவங்க பேசுறதுக்கு தயங்கும் போது, ஒரு கவுன்சிலர் நிலையில இருந்துகிட்டு மக்களுக்கான விஷயத்த நேரடியா பேசுறதுன்றது, இதனாலதான் உங்களை எல்லாருமே ஆச்சரியமாவே பாக்குறாங்க. அதுக்கு வந்து நிறைய ஆச்சரியமா பார்த்தாலும் சோசியல் மீடியால நிறைய வாழ்த்துக்களும் வரவேற்பும் உங்களுக்கு வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிரடி காட்டக்கூடிய கவுன்சிலர் அப்படின்ற மாதிரியோ எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களை பத்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா புதிய பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் வேலை செய்யாம இருக்கும்போது கூட இந்த லிஃப்ட்டும் தமிழ்நாடு அரசும் வந்து ஒண்ணு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள். இது வந்து திமுகவிலுடைய கவுன்சிலர் திமுகவை விமர்சிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்ல திமுகவை ஒரு உண்மையான ஆண் மகனா தான் மக்கள் வாக்கு செலுத்தினதுக்கு உண்மையா இருக்கிறார் அப்படின்றவும் மக்கள் எடுத்துறாங்க. உள்ளாட்சியில் நல்லாட்சி அப்படிங்கிற கோஷத்தை தான் நாங்க கொடுத்து மக்களிடம் வாக்கு கேட்டோம். உள்ளாட்சியில் எது நல்லாட்சி என்று கேட்கக்கூடிய இடத்துல நான் இப்போ மாமன்ற உறுப்பினராக இருக்கேன். அந்த லிஃப்டை சரி செய்யணும்னு சொல்லி எடுத்த முயற்சிகள், அது வந்து ஒரு புதிய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு புதிய கட்டிடம். அந்த கட்டடத்தில் உள்ள அந்த லிஃப்ட் ஒர்க் ஆகலை. என்னுடைய வார்டில் இப்போ தமிழக அரசால் ஒரு 6 மாடி அடுக்கு மாடி குடியிருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து நாளைக்கு இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னா நாங்கள் 6 மாடி எப்படி ஏறி இறங்குவோம்னு கேள்வி கேட்காங்க. 1 மாடி இருக்கக்கூடிய அந்த கட்டடத்திலே லிஃப்ட் ஒர்க் ஆகலையே, நாளைக்கு 6 மாடி இருக்கக்கூடிய லிஃப்ட் ஒர்க் ஆகாமல் போயிட்டா என்னங்கிற ஒரு அச்சம் எனக்கு ஏற்படும். அதனால அந்த 1 மாடி கட்டடத்தில் உள்ள லிஃப்ட்டுக்கு நம்ம குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஒரு சூழல் தான் அது. அதுவும் மக்களுக்கான ஒரு பணி தான். திமுகவோட இங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க. 2026 திமுகவிற்கு உங்களுடைய ஆதரவு தொடருமா? இல்ல அதே கட்சியில தான், கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருந்தாலும் அதே கட்சியினுடைய கோட்பாட்டுக்கும் தலைமைக்கும் நீங்க வந்து தலை சார்ந்து போவீங்களா? இல்ல 2026 ஒரு பவுல்ராஜ் என்ற ஒரு மாமன்ற உறுப்பினர் வேறு கட்சியில் பயணிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா யாருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படின்னு பாக்குறேன். 2016 தீவிர அரசியலில் ஈடுபட்டு இருக்கிற நேரத்தில் தான் முதலாவது உள்ளாட்சி தேர்தலில் மாமன்ற உறுப்பினருக்கான சீட்டு கிடைச்சது. அந்த 2016 நமக்கு நாமே நடைபயணம் மூலமா மீண்டும் திமுக ஆட்சிக்கு ஒன்றுங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் 2016 திமுக ஆட்சிக்கு வரல, அதிமுக ஆட்சிக்கு வருது. ஸோ 2016 திமுகவுக்கு ஆதரவு செலுத்தி அன்றைய தினம் அமைந்த அதிமுக ஆட்சியில் திருப்தி அடையவில்லை. 2021 திமுகவுக்கு ஆதரவு செலுத்தி அந்த நேரம் அமைந்த திமுக ஆட்சியிலும் திருப்தி அடையவில்லை. அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வரக்கூடிய 2026 என்னுடைய ஆதரவு இல்லை. அந்த புதிய கட்சி, மாற்று கட்சி இன்னும் அதை முடிவு பண்ணலை. என்னுடைய எண்ணம் எப்படியாக இருந்துச்சுன்னா, சுயேட்சையாக கூட நம்ம இந்த தேர்தலில் சந்திச்சிடணும் அப்படின்னு யோசிக்கேன். ஏன் அப்படி யோசிக்கன்னா, ஒரு கட்சியில போய் அந்த கட்சியுடைய கட்டுப்பாடுகளுக்கு நம்மளால கட்டுப்பட முடியல அப்படின்னா சுயேட்சையா வெற்றி பெற்று அதுக்கப்புறம் ஒரு கட்சியில போனோம்னா நம்மளுடைய மக்கள் ஆதரவை வைத்து நம்மளுடைய மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். முதல்ல நீங்க சுயேட்சையா நிக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா பொதுவா அரசியல் களத்துல ஜெயிக்கிற அணியோடவே எப்பொழுதுமே தொடருவாங்க. திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு நீங்க கண்டினியூஸா பார்க்கலாம். அது ஒரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், இல்ல விஜயா சித்யானந்தா இருக்கட்டும், அவர்கள் ஜெயிக்கிற பக்கமாவே தன்னை மாற்றிக்கொண்டு அந்த அதிகாரத்திலே தான் இருப்பாங்க. ஆனா மக்களுடைய நலன் சார்ந்து ஒரு விஷயத்த நீங்க எடுத்திருக்கீங்க. நான் தனிச்சினாலும் நிற்பேன், மக்களுடைய கோரிக்கைகளுக்கு இந்த அரசு திட்டங்கள் மூலமா என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்காக. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு.